பயணிகளின் கனிவான கவனத்திற்கு திருவனந்தபுரம் கோட்டயம் பாலக்காடு. ரெண்டு பேத்துக்கு தீபாவளி பொங்கலோட வீடு வாசல் இருக்க ஞாபகமே வருது. என்னாச்சு, மறுபடியும் சண்டையா? இத்தனை வருஷம் சண்டை போட்டு பிரியாம இருக்கீங்கன்னா உண்மையிலே உங்க இது அமரக்காவியம் தான் போல. மயிர் காவியம் 7 வருஷம் லவ் பண்ணிட்டு வீட்டுல பேச தைரியம் இல்ல, காவியம் ஓவியம்ட்டு. பிரியங்கா, நம்ம வீட்டை பத்தி உனக்கே நல்லா தெரியும். உங்க அம்மா சொந்தத்திலே பொண்ணு கொடுக்க யோசிப்பாங்கன்னு அதான் அடுத்த பொங்கலை தலை பொங்கலா மாத்திருக்க ஒரு செம்ம திட்டத்தோட வந்திருக்கேன். எப்படி உருப்படாத திட்டம் தான் பண்ண போற? இன்னைக்கு என்ன நாள்? பட்டி பொங்கல். பட்டி பொங்கலுக்கு என்ன நடக்கும்? பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். நம்ம வீட்டு பொங்கலுக்கு எல்லாரும் கலந்துக்குவாங்களா? அப்ப சும்மா போய் மாமா கிட்ட, மாமா உங்க பொண்ணு கொடுங்க மாமா அப்படின்னு கேட்டா செங்கல் பறக்கும், பொங்கல் தெரிக்கும். அப்படி பொங்கல் தெரிக்கும் போது அங்கதான் பவர் ஹவுஸோட என்ட்ரியே. இதான் உன் பிளானா? நம்ம வீட்டு பொங்கலுக்கு யார் வருவா? பாத்திமா. அந்த அக்கா வந்து பிள்ளைகளுக்கு மறுபேச்சு இல்லைன்னு கரும்பை கையில வச்சுட்டு பழைய பஸ் ஸ்டைல உங்க குடும்பத்துக்கு விருப்பமானு கேட்பாங்க. 2 குடும்பம் விருப்பம்னு தலையாட்டும். அப்ப மாட்டுக்கு வாங்கின மாலையை அங்கேயே மாத்திரம், நிச்சயதார்த்தம் முடிக்கிறோம், 3 மாசத்துல கல்யாணம், அடுத்த வருஷம் தலைப்பொங்கல். எப்படி என் திட்டம்? ஃபாத்திமாக்கா வந்தா எப்படியும் அம்மா அப்பா கேட்பாங்க. அதுக்கு ஃபாத்திமாக்கா முதல்ல வீட்டுக்கு வரணும்ல. அவங்க தான் ஜோதி மாமா கிட்ட சண்டை போட்டு இனிமேல் வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. என்னடா சொல்ற? இந்த வருஷம் பொங்கல் ஸ்ட்ரைக். நம்ம வீட்டுல பொங்கலே இல்லை. திட்டம் நட்டம். நான் கிளம்புறேன். பொங்கலே இல்லை, நான் எதுக்கு இங்க? ஏய் பிரியா நில்லு. நானே இந்த பொங்கல் ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீங்க என்ன கிளம்புறேன்றீங்க? வந்து ஏதாச்சும் பண்ணுங்க. மாமா வாங்க போலாம் வாங்க. என்னடா கோலம் போடாம அப்படியே இருக்கு வாசலு? அதான் சொன்னல ஸ்ட்ரைக்கு. ஓ டேய், என்னடா சட்டி பாத்திரம்லாம் இங்க இருக்கு? சோறு இருக்கா? அதுவும் ஸ்ட்ரைக் தான். ஏண்டா முறுக்கு கூட ஸ்ட்ரைக்காடா? இது எங்க அப்பா பண்ணியிருக்க மாட்டான். உன் முறுக்குக்கு சத்தவன் இது உங்க அப்பா தாண்டி பண்ணியிருப்பான். இன்னும் நிறைய கூத்து இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன். எல்லாரும் என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? என்னமா நடக்குதுங்க? பொங்கல் வைக்கிறத விட்டு விளையாடிட்டு இருக்கீங்க. பொங்கலாவது செங்கலாவது நாங்களே இன்னைக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இது என்ன குடும்பமா இல்ல ஃபேக்டரியா ஸ்ட்ரைக் பண்றதுக்கு? மாப்பிள பாத்திமா பொங்கலுக்கு வரல, அதனால நாங்களும் இந்த வருஷம் பொங்கல் கொண்டாடல. அதான் பொழுதுபோகலைன்னு விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் பொங்கல் செலிப்ரேஷனே எங்களுக்கு இதுதான். அவ குடும்பமா பொங்கல் வைக்கலாம்னு வந்து எங்க நிலைமை? பாத்திமாவே பொங்கலுக்கு வரல, உன்னை யாரடி வர சொன்னா? சித்தி நீங்களுமா? ஸ்ட்ரைக்குங்க ஸ்ட்ரைக்கு அத்திரே உள்ளு. இப்போ தெரியுதா நான் என்ன கேட்டாலும் பேர் நக்கலா பதில் சொல்றாங்க. நிறுத்துமா பா லூசு. அத்தை மாமா வாங்க எல்லாரும் போய் பொங்கல் வைக்கலாம். ஆடா அவங்க அடக்கிற மயிராண்டி நீ பால போடுங்க. கமான் 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 கமான். என்னடா லுக்கு? உஞ்சா மணி புடிச்சு உச்சா ஊத்த தெரியாது லுக்கு கேளமா போச்சு. நீ பால போடு போட. அவங்க அடக்குறான். போடு போடு. உங்க அம்மாவோட பேச்ச பத்தியா? பார்த்தேன். இவ்வளவு பண்றதுக்கு அப்படி சித்தப்பா என்ன பண்ணிட்டாரு? சித்தப்பா எங்கடா ஃபர்ஸ்ட்? சித்தப்பா சித்தப்பா புடி 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 புடி. என்ன சித்தப்பா பொங்கல் இல்லைன்னு சொல்றாங்க? யார் சொன்னா பொங்கல் இல்லைன்ட்டு? அதுக்கு தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வச்சாதான் பாட்டி பொங்கல், இல்லைன்னா வேட்டி பொங்கல்றா. இத புடி. நான் ஒண்ணுக்குள்ள வரவேன்னு சொல்லவே இல்லையே. நீங்க தான் பாத்திமா அவ புறானே பாடிட்டு இருக்கீங்க. என்ன பாத்திமா இல்லாம இந்த எந்த விஷயம் நடக்காதா? மாமா என்ன மாமா இப்படி பேசுறீங்க? பாத்திமாக்கா அப்படியே நமக்கு. நீ சும்மா இரு சாமி. உனக்கு இவங்களை பத்தி தெரியாது. ஓவரா ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. பாத்திமா நான் பொங்கல் கூப்பிட்டேன், அவ ஓவரா சீனா போட்டு இருக்கிறான். இவங்களும் ஜாலரா தட்டிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பொங்கல் நான் தனியா தான் கொண்டாட போறேன். உப்புக்கும் சக்கரைக்கும் வித்தியாசம் தெரியாது. இவங்க வைக்கிற பொங்கல் ஜகஜோதியா இருக்கும். ஜகஜோதியா தான் இருக்கும். இந்த ஜோதிலிங்க வைக்கிற பொங்கல் மங்களகரமா தான் இருக்கும். பாத்திமா இல்லாம இந்த வீட்டுல பொங்கல் கொண்டாடி காட்டுறேன். பசங்களா வாங்க, இங்க பாருங்க.
இவங்க மூஞ்சில கருகி பூசுற மாதிரி நம்ம ஆளாளுக்கு ஒரு வேலையை எடுத்து வீடு சுத்தம் பண்றதுல இருந்து வெள்ளை அடிக்கிறதுல இருந்து மாடு கணுகுல இருந்து சாணி பூசுல இருந்து முறுக்குல இருந்து எல்லாம் நம்மளே பார்த்து பொங்கலை கொண்டாடுறோம். வாங்க சாமிங்களா. எழுவாய பூக்களையே எரடுத்தும் பார்க்கலையே ஆளால ஒஞ்சிருப்பு கொத்துதையா அச்சருந்த ராட்டினம் போல சுத்துதையா கொல்லையில வாழையல கொட்டடியில் கோழி குஞ்சு அத்தனையும் மோகத்தை சொல்லுதையா. டிக் டிக் யார் அது? பேய் அது. என்ன வேணும்? நகை வேணும். என்ன நகை? கலர் நகை. அம்மா கை வலிக்குதும்மா, ஹெல்ப் பண்ணுமா. பட நான் உதவின்னு கேட்டு நீ பண்ணிருக்க. எப்படி போட்டாலும் அலங்கோலமா இருக்கு. ஏய் போயிரு. இங்கயா பா மாடெல்லாம் நாடுதுப்பா, கொஞ்சம் வாப்பா. மாடு நாடுனா நாடு நானே. சாணி அள்ளிட்டாப்பா தெப்ப குளம் கட்டுறதுக்கு. தெப்ப குழம்பாவது குப்பை குழம்பாவது உள்ள வச்சு அழுத்திடுவேன். பாத்திமா என்ன கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க? தர்கா வரைக்கும். ஜோதிலிங்க வீட்டுக்கு தான் போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னை கூப்பிடாத இடத்துல உனக்கு என்ன வேலை? அவன் என்கிட்ட நீ இல்லாம பொங்கல் வச்சு காட்டுன்னு சவால் விட்டுட்டு போயிருக்கான். நீ அவன் வீட்டுக்கு போறியா? நீங்க சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு, நீங்க அடிச்சுக்குவீங்க போய்க்குவீங்க. ஆனா அவர் வீடு தேடி வந்து கூப்பிட்டுட்டாரு. நான் போகலன்னா தப்பாயிடாத பாத்திமா. நீ போறியா என்னப்பா? நான் எங்கேயும் போல, வீட்லயே இருக்கேன். அப்ப நீங்க பொங்கல் வைக்க வரல அப்படிதானே? ஏங்க பார்த்திமா மேல உள்ள பாசத்துல பிள்ளைகளை மறந்துடாதீங்க. அது ஊர்ல இருந்து வந்திருக்கு. அட போக்கட்டம் வாங்க, அது மனசு தான் கஷ்டப்படும். சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நீ வா வா வா. அம்மா அத்தை மாமா எல்லாரும் வாங்க போய் பொங்கல் வைக்கலாம். நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன்ல. பேசுறி அத்தை அம்மா வாங்க ப்ளீஸ், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். மாப்பிள நீங்க சித்தப்பங்க கூட போய் பொங்கல் வை போ. ஐயோ மாமா, உங்களை விட்டுட்டு பொங்கல் வைக்கணும்னு நினைச்சு நாங்க இதெல்லாம் ரெடி பண்ணல. நம்ம குடும்பத்தோட என்னைக்காவது தனியா வச்சிருக்கோமா பொங்கலை? அதே மாதிரியா தானே பாத்திமா இல்லாம ஏதாவது விசேஷம் நடந்திருக்கா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து அந்த குடும்பம் நம்ம குடும்பம் ஒண்ணு. எத்தனை நாள் நீ பாத்திமா வீட்டுலயே சாப்பிட்டு தூங்கி இருப்ப? பாத்திமா எல்லாம் எப்படி பண்ண முடியும்? ஐயோ அவங்க விட்டு பொங்கல் வைக்கிறோம் நாங்க சொல்லவே இல்லையே. பின்னங்க நம்ம எல்லாரும் போய் அவங்கள கூப்பிடலாம். அவங்க எப்படி வராம போயிடுவாங்க? சரி ஜோதிங்க கூப்பிடுங்க போலாம். ஜோதி மாமா இங்க வந்தா பாத்திமாக்கா இங்க வராது. பாத்திமாக்கா இங்க வரலன்னா பொங்கல் பொங்காது. அதனால நம்ம எல்லாருமே போய் பாத்திமாக்காவை கூட்டிட்டு வருவோம். கூட்டிட்டு வந்து நம்ம பொங்கல் கொண்டாடலாம். பாத்திமா பொங்கல் அன்னைக்கு எதுக்கு வேஸ்டா சமையல் செய்யற? நம்ம அங்க போய் சாப்பிட்டுக்கலாம்ல. என்னன்னா நம்ம வீட்டுல பொங்கல் வைக்கிறோம், நீங்க உட்கார்ந்து சமைச்சிட்டு இருக்கீங்க. அது நம்ம வீடா? உங்க வீடு, அவன் வீடு. அப்படிதான் நம்ம சொன்னா. நான் இல்லாம எப்படி பொங்கல் வச்சு காட்டுன்னு சவால் விட்டான்ல, அவனே தனியா பண்ணட்டும். அவன் சொன்னா எங்களெல்லாம் நினைச்சு பார்க்க மாட்டியா பாத்திமா? உங்களெல்லாம் நான் நினைச்சுதான் பார்த்தேன். அவன் தான் தூக்கி எறிஞ்சிட்டான். பணம் வந்தோடனே அலையிறான். உனக்கு அவனுக்கு 1000 இருக்குட்டு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் வரல. வாங்க பாத்திமா, எல்லாரும் வந்து கூப்பிடுறோம்ல. இப்போ கூட வா வா நீங்களாம் தானே கூப்பிடுறீங்க. அவன் வந்தானா? பாத்திமா அவங்க எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க, நம்ம தான் போயிட்டு வந்துடலாமே. யார் என்ன சொன்னாலும் நான் வர மாதிரி இல்லை. எல்லாம் கிளம்பலாம். என்னைக்கு உன் கோவம் குறைஞ்சிருக்குது. நீ இல்லாம பொங்கல் பொங்கல் எப்படி இருக்குமோ. வாங்க போலாம். நடங்க நடங்க. என்ன பொங்கல் வச்சிடலாமா? வச்சிடலாம், நானே பற்ற வைக்கிறேன்.
யாருக்கும் பிடிக்காம பொங்கல் வைக்க வேண்டாம். வரேன். என்ன சித்தப்பா பாத்திமாக்காக்கும் உங்களுக்கும் பிரச்சனை? அட ஒன்றுல விடு. சொல்லுங்க சித்தப்பா. என்னதுடா சொல்கிற? ஆ, நான் ஃபாத்திமால சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் நம்ம வீட்டு விசேஷம்னா முதல்ல வந்து நின்று ஆக்கி போடுறது கழுவி எல்லா வேலையும் அவள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ வரைக்கும். அவள் ஒரு நாளாவது நல்லா துணிமணி போட்டிருக்காளா? வேணாம் விடு. நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாளா? ஆ, அவன் நம்ம வீட்டு சமையக்காரியா இல்லை வேலைக்காரியா? அவளும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தான். இந்த குறை ரொம்ப நாளாக இருக்குடா. அதான் போன லாட்ரி விழுந்தப்ப வெளியால் சமையலுக்கு கூப்பிட்டு ஊருக்கே விருந்து வச்சேன். ஏன்? அவள் குடும்பத்தோட விருந்தாளியாக வந்து உட்காரணும் இருக்காது. இது புரிஞ்சுக்காம அவன் கோச்சிக்கிட்டு இருக்கான்னா அது தெரியாமல் இவங்க ஒரு பெரிய இது பண்ணிட்டு இருக்காங்க. இதை போய் ஒரு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்களா புரிஞ்சுக்கணும். என்ன சத்தம் கேட்குது? யார் பொங்கல் வைக்கிறா? தெரியல சித்தப்பா. நட. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். அக்கா, சொந்தத்துல கல்யாணம் பண்ணி எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. உங்களை வச்சுதான் எங்க லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணலான் இருந்தோம். நீங்க சொன்னாதான் அக்கா எங்க வீட்டுல கேட்பாங்க. ப்ளீஸ்க்கா, எங்களை பிரிச்சிடாதீங்கக்கா. இன்னும் 3 மாசத்துல உனக்கு கல்யாணம். நீ போ, நான் வரேன். தேங்க்ஸ்க்கா. ஏண்டா, இதுதான் உன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் என்ன அவ்வளோ வேலையா செஞ்சுட்டு இருக்கேன்? நல்லா பிடிச்சுதான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னோட குடும்பம். இது உன் வேலை தானா? சரியா? என்ன போட்டோக்கா போஸ்ட் கொடுக்க போறோம்? வா வாடா, கூப்பிடுறேன்ல, வா நீ முதல்ல. வாடா. வா வா கேள். போட்டு வாங்க வெயிங் வெயிங். வெயிங் போங்கல. சதீஷ், நீ சொல்ல வேண்டியது சொல்லு. அப்பா, எனக்கும் பிரியங்காக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு. அந்த அக்கா வந்து பிள்ளைகளுக்கு மறுபேச்சு இல்லைன்னு கரும்ப கையில வச்சுட்டு பழைய பஸ் இல்ல உங்க குடும்பத்துக்கு விருப்பமான்னு கேட்பாங்க. டேய், உனக்கு பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கு. உனக்கு? பாத்திமா சொன்னா சரியா தான் இருக்கு. நல்ல நாள் பாருங்க, கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடுவோம். காலம் வர உனக்காக வந்துட்டான், பார்த்துக்கணும் மகராசியா. ஆசையெல்லாம் உனக்காக மாத்திப்போம், வாழ வை மகராசனா. அவன் கவலைய கலைக்க தெரிஞ்சவா, அவனை ஜெயிக்கிறான். அவளிடம்